வணக்கம் மக்களே, வெல்கம் டு நேச்சர் இன்று நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் ஃப்ரூட் ஜெல்லி, அதாவது சைனா கிராஸில் பண்ணுற ஒரு ஃப்ரூட் ஜெல்லி கேக். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சைனா கிராஸ், சர்க்கரை, எசன்ஸ், தண்ணி, அப்புறம் நிறைய பழங்கள். நான் இந்த ரெசிபிக்கு ஒரு பேக்கெட், அதாவது 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்துருக்கேன். சைனா கிராஸை நல்லா பொடி பொடியாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப் பண்ண சைனா கிராஸை மெஷர் பண்ணப்போ அது தோராயமாக ஒரு 3/4 கப் வந்தது. சாப் பண்ண சைனா கிராஸை நார்மல் வாட்டரில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 3 கப் வாட்டர் ஊற்றி இந்த ஊற வச்சுருக்கிற சைனா கிராஸை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். ஊற வைக்காமல் பாயில் பண்ணால் அது மெல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊற வச்சுருக்கிற சைனா கிராஸை பிழிஞ்சு இந்த தண்ணியோடு சேர்ந்து கரையிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த சைனா கிராஸ் நல்லா கரையிலனா ஜெல்லி செட் ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை குக் பண்ணிக்கலாம். கிளறும் போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நிறன்னு இருந்தால் அது இன்னும் கரையில. தண்ணி அப்படியே ஃபைனாக கிளியராக மாறுற வரைக்கும் நம்ம அதை பாயில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, தண்ணி கிளியர் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம், சர்க்கரை கரைஞ்சால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்கு ஏதாவது ஒரு பழத்தோட எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிளெயின் ஃப்ரூட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் எந்த எசன்ஸும் சேர்க்க வேண்டாம். நான் இதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த பழம் பிடிக்குமோ அதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 கரண்டி அந்த ஜெல்லி லிக்விடை சேர்த்துக்கலாம். ஜெல்லி லிக்விட் சேர்த்ததுக்கப்புறம் பாதி பழங்களை அதில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். பழங்களை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரில் வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கும், அதனால் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இதை 3/4 பாகம் ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜெல்லி லிக்விடை சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை டாப்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டி கப்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 hours நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு இதை செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை ஒரு மேலே ஒரு கிளேஸ்டு ஃபினிஷ் வேணும்னா நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். மிச்சம் இருக்கிற ஜெல்லி லிக்விடை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஏதாவது கலரோ இல்லைனா ரோஸ் மில்க் எசன்ஸோ சேர்த்துக்கலாம். ஒரு பிளெயின் ஜெல்லிக்கு மேலே இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பிங்க் கலர் லிக்விடை நம்ம செட்டான ஜெல்லி மேலே சேர்க்க போகிறோம். இதை அப்படியே சூடாக சேர்க்கும் போது ஜெல்லி மெல்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூனை திருப்பிட்டு அந்த ஸ்பூன் மேலே ஸ்லோவாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும். இப்படி ஸ்பூனை வச்சு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஜெல்லியில் போகும்போது அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகிடும். நம்மளுக்கு ஜெல்லியோட ஷேப்பும் பாதிக்காது. கையை மூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லி லிக்விட் சேர்த்துட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது அந்த ஜெல்லி லிக்விட் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பக்கமும் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. இது திரும்பி செட் ஆகிற வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் தொட்டு பார்த்தாலே ஜெல்லி செட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். செட்டான ஜெல்லியை அப்படியே ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணலாம். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட 4 பக்கம் உங்கள் டூத்பிக் செட் பண்ணிக்கோங்க. டூத்பிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அன்மோல்ட் பண்ணிங்கன்னா மோல்டுலேருந்து நம்ம ஜெல்லி ஈஸியாக வெளியே வந்துடும். சைனா கிராஸை ஒழுங்காக மெல்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஜெல்லி கண்டிப்பாக செட் ஆகாது. அன்மோல்ட் பண்ண ஜெல்லியை நீங்கள் ஃப்ரூட்ஸோட ஸ்லைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் கப்ஸில் கூட இந்த ஜெல்லியை செட் பண்ணலாம். ஸ்பெஷலாக எந்த மோல்டும் இதுக்கு தேவையில்லை. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம பஞ்சாப் இருந்தோ ஃபாரினுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இப்போ நம்ம அந்த பிக் ஜெல்லி கேக் அன்மோல்ட் பண்ணலாம். அன்மோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 4 பக்கமும் டூத்பிக் சொருகியிருக்கேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ல. அந்த பவுல் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா அப்படியே ஸ்லைடாகி ஜெல்லி நம்மளுக்கு வெளியில் வந்துடும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த டூத்பிக்ஸை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரூட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங். பாய்.